Hi students, welcome to our channel. இந்த வீடியோல 12th physicsக்கு ஒரு அஃபிஷியலான கவர்மெண்டுடைய பப்ளிக்னுடைய அஃபிஷியலான ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? லாஸ்ட் இயர் எழுதின 2024 போன வருஷம் எழுதின ஒரு பப்ளிக் உடைய பிசிக்ஸ் பேப்பர் தான் நம்ம பார்க்க போறோம். உங்க எல்லாருக்குமே தெரியும், போன வருஷம் 12th physics கொஷின் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்றது. பட் அந்த கொஸ்டின்லையுமே இந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் 70க்கு 69 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் 100க்கு 99 மார்க்ஸ், ஒரே ஒரு 1 மார்க் மட்டும்தான் போயிருக்குது. சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு டாப்பர்னுடைய ஆன்சர் ஷீட் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னால் நம்ம வீடியோஸ் இன்னும் நீங்கள் லைக் பண்ணலைன்னா தயவு செஞ்சு வீடியோ லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, இப்போ எப்படி மார்க்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, எல்லா வீடியோலையுமே எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சொல்கிறது கொஷின் நம்பர் இருக்கணும், ஆப்ஷன் இருக்கணும், ஆன்சர் இருக்கணும், மூணுமே இருக்கணும் 1 மார்க் பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு 15 1 மார்க்ஸை ஒரே பேஜுக்குள்ளே முடிச்சிருங்க. இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மார்க் தப்பு. 5th கொஷின் வந்து ஆன்சர் தப்பு. ஆக்சுவலாக 5th கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 6 மியூ எஃப். பட் அவங்க வந்து 4 மியூ எஃப் அப்படின்ற ஆப்ஷன் ஏ எழுதுனதுனால அதில் 1 மார்க் போயிருக்கு. ஸோ இந்த 1 மார்க்கில் மட்டும்தான் ஒரே ஒரு மார்க் வந்து அவங்களுக்கு போயிருக்கே தவிர மற்ற எல்லா கான்செப்ட்ஸ்லையுமே அவங்க ஃபுல் மார்க்கு. ஸோ எப்படி எழுதியிருக்காங்க, எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். நீங்களும் இதே மாதிரியே ஒரே பேஜுக்குள்ளே 15 1 மார்க் கொஷின்ஸையும் முடிச்சிருங்க. அந்த ஆப்ஷன் போட மறந்துடாதீங்க. சரியா? நெக்ஸ்ட் பார்ட் 2 மார்க் கொஸ்டின் ஹிஸ்டரிசிஸ். 16th கொஸ்டின் ஹிஸ்டரிசிஸ்க்கான டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. இதுதான் கவர்மெண்டுடைய ஆன்சர் கீ. சரியா? The phenomenon of lagging of magnetic induction behind the magnetic field அப்படின்ற இந்த பாயிண்ட் இருக்கணும். The phenomenon of lagging of magnetic induction behind the magnetizing field is called hysteresis. Question number 17, Malus law. இந்த Malus lawக்கான மார்க் அலாட்மெண்ட் இப்படி தான் இருக்கும். கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஈக்குவேஷன் மட்டும் எழுதுனா 1 மார்க் மட்டும் அவார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. Question number 18, electrostatic potential. சரியா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலுக்கு டெஃபினிஷன் மட்டும் எழுதுனா 2 மார்க். டெஃபினிஷன் மட்டும் எழுதினாவே போதும். அப்படி இல்லாமல் ஈக்குவேஷன் மட்டும் எழுதியிருந்தா 1 மார்க் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் ரெண்டுமே எழுதிருங்க. எப்போவுமே டெஃபினிஷன் கேட்டால் அதுக்கான ஃபார்முலாவும் சேர்த்து எழுதிட்டிங்கன்னா நமக்கு சேஃப். கொஸ்டின் நம்பர் 20, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். சரியா? அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட் கொஸ்டின் நம்பர் 20. ஸோ 2 மார்க்னால ஒரு 3 பாயிண்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எழுதணும். சரியா? எனி 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நீ 3 பாயிண்ட் எழுதுறது எப்போவுமே நமக்கு சேஃப். 22 எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 22. அதுக்கான மார்க் அலாட்மெண்ட் பார்த்துக்கிறங்க. நெக்ஸ்ட் 24 கம்பல்சரி ப்ராப்ளம். சரியா? 24 கம்பல்சரி ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ஃபார்முலா எழுதுறதுக்காக 1/2 மார்க்ஸு, அதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு 1/2 மார்க்ஸு, லாஸ்ட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 மார்க். சரியா? யூனிட் மென்ஷன் பண்ணலைன்னா 1/2 மார்க் வந்து மைனஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பாருங்கள், நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இதுதான். ஆன்சரும் கண்டுபிடிச்சிட்டா கூட கடைசியாக வந்து யூனிட் வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ அதனால் தேவையில்லாமல் மார்க் போயிடும். ஸோ யூனிட் மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க தயவு செஞ்சு. அடுத்து 3 மார்க் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 3 மார்க்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் கேட்டிருந்தாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2024 ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருந்தாங்க. பாருங்கள், 1 2 3 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை இந்த 3 மார்க் வச்சு தான் போன வருஷம் வந்து கொஸ்டின் கஷ்டன்றது சொன்னதே. இப்போ 26th கொஸ்டின் வந்து ப்ராப்ளம் அட்டன் பண்ணியிருக்காங்க. 28th கரண்ட் சென்சிட்டிவிட்டி.
கரண்ட் சென்சிட்டிவிட்டி 28 கரண்ட் சென்சிட்டிவிட்டி இந்த இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட் எழுதுறதுக்கு 1 மார்க்கு, அப்புறம் இந்த 4ஐயும் எழுதுறதுக்கு ஒன்றுக்கும் ஹாஃப் மார்க்ஸ். சரியா, மொத்தம் 3 மார்க். அப்படி இல்லாமல் ஈக்குவேஷன் மட்டும் எழுதியிருந்தா 1 மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 29ம் ப்ராப்ளம் பார்த்துக்கிடுங்க. அடுத்து 31 இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷனுக்கான டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து அவங்க இது 3 மார்க் அப்படின்றதுனால எனி 3 பாயிண்ட்ஸ் எழுதுனாவே நமக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க. சரியா, ஸோ இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. 1 2 3 4 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. 4ல் தான் 1 தப்பு. சப்போஸ் நீ 3 எழுதி 3ல் 1 தப்பாயிருச்சுன்னா 2 மார்க் தான் கிடைக்கும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் எழுத சொல்கிறது. 2 மார்க்கில் கேட்டால் 3 பாயிண்ட்ஸ் எழுதணும், 3 மார்க்கில் கேட்டால் 4 பாயிண்ட்ஸ் எழுதுறது எப்போவுமே ஒரு சேஃப்டி தான் நமக்கு. Question number 30 inductance of a solenoid. Question number 30 inductance of a solenoid. Diagram or explanation. Diagram மட்டும் வரைஞ்சாலே உங்களுக்கு வந்து full mark கொடுத்துருவாங்க. சரியா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? Derive the equation for inductance of a solenoid. Assume that the length of the solenoid is greater than its diameter. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 33 கம்பல்சரி ப்ராப்ளம். இது கம்பல்சரி ப்ராப்ளம். மார்க் எப்படி அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இதோட நமக்கு 3 மார்க்ஸ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின். 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34ல் ஏ சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பும், பி வந்து மீட்டர் பிரிட்ஜும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் நமக்கு என்ன அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா சிம்பிள் மைக்ரோஸ்கோப் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. இந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க. எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்துக்குங்க. 34ல் ஏ சிம்பிள் மைக்ரோஸ்கோப். எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு, டயக்ராமுக்கு ஹாஃப் மார்க்கு, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனுக்கு ஹாஃப் மார்க்கு. சரியா, அப்புறம் இந்த ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்கு, அப்புறம் இந்த டயக்ராமுக்கு ஹாஃப் மார்க்கு, அதுக்கான எக்ஸ்பிளனேஷனுக்கு ஹாஃப் மார்க்கு, இதுக்கு 1 மார்க். இதை இப்போ தான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்புக்கு மார்க் அலாட் பண்ணுவாங்க. இது வந்து மீட்டர் பிரிட்ஜுக்கான மார்க் அலாட்மெண்ட். இது பார்த்துக்கிறேங்க. அடுத்து 35ல் ஏ வந்து கரண்ட் கேரியிங் சர்க்குலர் காயிலும், பி வந்து டீவியேஷன் ப்ரொடியூஸ்டு பை அ ப்ரிசமும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் என்ன அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா 35ல் ஏ தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. சரியா, ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க ஏக்கு. ஸோ அதுக்கான மார்க் அலாட்மெண்ட் எப்படி கொடுத்துருக்காங்கன்றதை பார்த்துக்குங்க. 35ல் ஏ, அதுக்கான பிக்கான மார்க் அலாட்மெண்ட். அடுத்து 36ல் ஏ வந்து ஐன்ஸ்டீன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், பி வந்து ஃபேஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வோல்ட் அண்ட் கரண்ட் இன் அ பியூர் சர்க்கியூட். இதில் பி கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபுல் மார்க்கு 5 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கான மார்க் அலாட்மெண்ட் பார்த்துக்குங்க. 36ல் ஏக்கான மார்க் அலாட்மெண்ட், பிக்கான மார்க் அலாட்மெண்ட். நெக்ஸ்ட் 37ல் ஏ வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன், பி வந்து மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபிகேஷன் ஆஃப் ஆம்பியர்ஸ் சர்க்யூட் எல்லாம் ஏ தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. சரி, 38 இது 38ல் ஏ வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. 38ல் ஏ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல் அட் பாயிண்ட் ஆன் ஆக்சில் லைன், பி வந்து நியூக்ளியர் ரியாக்டர். ஸோ அதுக்கான மார்க் அலாட்மெண்ட் 38ல் ஏ, 38ல் பி. சரி, அவங்க ஃபுல் மார்க் வாங்கியிருக்காங்க 38க்கு. நெக்ஸ்ட் 37 வந்து மேக்ஸ்வெல்ஸ் மாடிஃபிகேஷன் ஆம்பியர்ஸில் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஷின்ஸினுடைய அந்த ஆன்சர் கீ வச்சு படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் அட்டன் பண்ண போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ இதை பார்த்துக்கிறேங்க. ஓகே, தேங்க்யூ.